இதுதாங்க இது இருக்கும். வாசல் மாதிரியான அமைப்பு இருக்கும். அதையும் தாண்டி நரசமங்கலம் என்ன போட்டிருக்காங்க, இதாக இருக்கணும். இப்போ போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் உடைத்ததுக்கு உண்டான ஆதாரம் இந்த சைடு இருக்கு பாருங்க. இன்கம்ப்ளீட்டடா இருக்கா? ஃபுல்லி இன்கம்ப்ளீட்டட், ஃபுல்லி கம்ப்ளீட்டட் சரக்கு பாட்டில்ஸ். பாருங்க எப்படி ஒரு கோவிலை செதுக்கியிருக்காங்க பாருங்க. இவ்வளவு கோவில் கட்டுறதுக்கு எவ்வளவு தொழில்நுட்பங்களை அவங்க ஆராய்ச்சி பார்த்துருப்பாங்க சரிங்களா. அங்கங்கே இது பண்ணியிருக்காங்க. கட்ட இந்த பாறைகள் வந்து கைவிடப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்யூரேட்டாக கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு பாருங்க. ஒன்று நிலைகளில் மேலே செய்ய முடியுமா அது மாதிரி அழகாக செஞ்சுருக்காங்க. அழகாக செதுக்கியிருக்கானுங்க. ஸோ பலாயிரம் சிற்பிகள் வந்து இங்கே இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை பண்ணதை விட, அதாவது காஞ்சிபுரத்தில் தான் முதல்ல அதுகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து 2ஆம் நிலை, அது 3ஆம் நிலை சரிங்களா. அந்த 3ஆம் நிலைக்கு போனோம்னா இப்போதைக்கு நம்ம மூச்சு பிடி செத்து போவோம். அந்த அளவுக்கு வவ்வால்களோட பாருங்களேன். அங்கே வந்து மொட்டை தூண்களாக இருந்ததா, அதாவது எந்த வித இதுவுமே இல்லாமல் செதுக்காமல் இருந்தது. கலர்ஸ் இருக்குது, இயற்கையான வண்ணங்கள் இதில் இருக்குது.